தான் இந்த பாருங்க. இப்போ இந்த டைம் இன்னொரு ட்ரெயின் உண்டு அடுத்த சைட் பெட்டாவில் இருந்து மொரட்டுவ அந்த சைடை நோக்கி போகிற ஒரு ட்ரெயின் உண்டு. ஸோ பார்த்தீங்களான்னு சொன்னால் எந்தவித சத்தமுமே இருக்காது. கோச்சிக்கிட்ட வந்த பிறகு தான் உங்களுக்கு சத்தம் கேட்கும். ஸோ எந்த டைம்ண்டாலும் நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் அந்த ரயில் ரோடை கடந்து கடற்கரைக்கு வரும்போது கடலை பார்த்துட்டு ஆசையில் ஓட வேண்டாம். கவனமாக கடந்து கடற்கரைக்குள்ள வாங்கும். திரும்ப இங்கேருந்து திரும்ப வெளியே போகும்போதும் சில நேரங்களில் இருட்டுப்பட்ட வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து திரும்ப வெளியே போகிறீங்கன்னா கூட மிகவும் கவனமாக அந்த ரயில்வே ட்ராக்கை நீங்கள் கடந்து போகணும். ஏன்னா கோச்சி கிட்ட வந்த பிறகு தான் உங்களுக்கு அலர்ட் ஆகிற சத்தம் கேட்கும். ரைட். அப்போ அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த பில்டிங்கோட ஸ்டேர் கேஸ் இருந்தது. அப்போ நாங்கள் எப்படியாவது கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருந்து நாங்கள் எப்படியாவது அந்த பில்டிங்கை உள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. பட் அதுலேயும் ஒரு சின்ன புதுசாக வெட்டிங் முடித்த கப்புள்ட ஒரு ஃபோட்டோ ஷூட் அவுட் வந்து போய்கிட்டு இருந்தது. ரைட். அப்போ அவங்க வரும் வரைக்கும் நாங்கள் பக்கத்து இடங்களை எல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு